தோழர்களே, இன்று இயற்கை அழிந்து கொண்டிருக்கிறது. இயற்கையே உன் விலை என்ன, இயற்கையை காப்போம் என்று வருகிறார் எங்கள் தோழர் நக்கீரர் அவர்கள். அவையோ அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்று முன்தினம் உலக தமிழாராய்ச்சி மன்றத்தில் நான் பேசிவிட்டு இங்கு வந்தபொழுது அது அறிவுக்கான மேடையாக இருந்தது. ஆனால் இந்த தாவாபுரம் புத்தக திருவிழாவை பார்க்கும்போது இது எனது இனிய அன்புக்குரிய மேடையாக காட்சியளிக்கிறது. உண்மையை சொன்னால் ஐயா சொன்ன மாதிரி நான் நேற்றே வந்துட்டேன். நேற்று பேசும்போது இந்த அவங்கள ஒரு பார்வையாளராக தான் நான் அமர்ந்து வந்தேன். அப்போது இங்கே இணைந்து பணியாற்றி அந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த தாவாபுரம் புத்தகத்தில் நான் 2 பெருமிதங்களை பார்க்குவேன். முதல் பெருமிதம், தமிழில் சுற்றுச்சூழல் எழுத்துக்கென்று எங்கள் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய ஐயா தியோடர் பாஸ்கரன் அவர்களையும் சா முகமது அலி அவர்களையும் பெற்றெடுத்த மண் இந்த தாவாபுரம் என்கிற போது அவர்கள் பிறந்த அந்த மண்ணிலே நான் மேடைகளே நின்று பேசுவதை எனக்குரிய பெருமையாக நான் கருதுகிறேன். இரண்டாவது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே துப்பாக்கி சத்தமும் வெடிகுண்டுகளும் கேட்கிற காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு 25 புத்தகங்களை தடை செய்தனர். நல்லா கவனிங்க, 25 புத்தகங்களை தடை செய்தன. அது என்ன அவ்வளவு பெரிய அழிவுக்குரிய ஆயுதமா? ஆனால் உண்மையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயந்தால் அவர்கள் தடை செய்யும் முதல் ஆயுதம் புத்தகங்கள் தான். அதே சமயம் அந்த நிகழ்ச்சிக்கு மாறாக தமிழ்நாடெங்கும் மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாக்களை தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த இரண்டோடு எந்த எதையும் எதிர்பார்க்காமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 5 சிறு நகரங்களில் தான் புத்தக திருவிழாக்கள் நடக்குது. அந்த திருவிழா அந்த நகரங்களில் ஒன்றாக இந்த தாவாபுரம் இருக்குதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த விழாவில் மேடையில் பார்த்தேன் 9வது புத்தக திருவிழா. அப்போ பல பொதுநல அமைப்புகள் எனக்கு என்ன ஆகுதுன்னா கீழே பார்க்க தான் இரும்பு, பிளைவுட், சிமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கடினமான பொருள். ஆனால் உள்ளே இருக்க மனசு என்னமோ இலகிய மனசுன்னு நினைக்கிறோம், புத்தகத்துக்காக இலகக்கூடிய மனசு. ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே அள்ளி கொடுப்போம். அது நம்பிக்கை சார்ந்து இயங்கக்கூடிய உள்ளங்கள் அதை அள்ளி கொடுக்கும். ஆனால் புத்தகம் என்றால் சிந்தனை. ஆக இந்த வகையில் பார்க்க போனால் புத்தக திருவிழாவுக்கும் இந்த உள்ளூர் மக்கள் அள்ளி கொடுத்து ஒரு விழாவை நடத்துகிறார்கள் என்றால் தாவாபுரம் தன் மக்களை சிந்திக்க விரும்புகிறது என்று அர்த்தம். அந்த வகையில் இந்த தாவாபுரம் மண்ணுக்கு முதல் என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உள்ளே போவேன். தாவாபுரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அமராவதி ஒரு ஆளாக மட்டும் பார்ப்போம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு வரலாறுக்கு முந்தி இந்த அமராவதி ஆறுக்கு ஒரு புவியியல் வரலாறு இருக்குது. இப்போ நான் டெல்டா மாவட்டத்தில் இருந்திருக்கேன். தஞ்சை மண்டலம் என்பது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலம். ஸோ அந்த பகுதியில் இன்றைக்கி அந்த அடிப்படைக்கு காரணம் என்னன்னா காவிரி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொன்னாதான், ஒரு சின்ன அறிவியல் செய்தியை சொன்னாதான் காவிரிக்கும் இந்த அமராவதிக்கும் இடையில் உள்ள தொடர்பு, அதை தாண்டி காவிரியை விட டெல்டாவுக்கு அமராவதி எவ்வளவு நெருக்கமானது என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிளைஸ்டோசின் அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற காவிரியாவை நீங்கள் நினைக்கிற மாதிரி பூம்புகாரில் கலக்கலை. அது முதலில் கலந்து கொண்டிருந்த இடம் சென்னைக்கு அருகில் உள்ள பழவேற்காடு. இது உங்களுக்கு ஆச்சரியமான செய்தியாகலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம்னா நான் சொல்கிறேன், அந்த கொஞ்சம் சில நூற்றாண்டுகளை கடந்து இந்த புவியில் கண்டத்திட்டுக்கள் மோதுவதால் சில மாற்றம் நடக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல மேற்கிலிருந்து கிழக்காக ஓடி சென்னைக்கு அருகே கலந்து கொண்டிருந்த காவிரி ஆற்றில் ஒரு நடுப்பகுதியில் ஒரு தெற்கு வடக்காக ஒரு பிளவு ஏற்படுகிறது. அந்த பிளவில் காவிரியாவை கீழே விழுந்தோன அது வரையிலும் கிழக்கு நோக்கி போய் கொண்டு வந்த காவிரி தெற்கு நோக்கி பாய தொடங்குகிறது. அந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒகேனக்கல்.
அதற்கு பின்னால் என்ன இருந்துச்சு, அப்படி இறங்கி அது ஓடிய இடம்தான் இன்றைக்கு நாம் பாலாறு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகும் காலநிலை புவியியல் மாற்றங்களால் இன்னும் சில நூற்றாண்டுகள் கழித்து இன்னும் கீழே இறங்கி இன்றைக்கு கடலூருக்கு அருகில் கலந்து கொண்டிருந்த பெண்ணாறு என்ற ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அதுக்கு முன்னாடி தஞ்சை மண்டலத்தில் ஆறுகள் இல்லையா, அங்கே தண்ணி ஒன்றுமே சேவலியா அங்கே ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா இந்த நான் சொல்லக்கூடியது சில லட்சம் ஆண்டுகளுக்கு அல்லது சில 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி. இதெல்லாம் எப்படி தெரியும்னா, இன்னைக்கு சேட்டலைட் ஆய்வின்படி இந்த உண்மைகளை நாம் கண்டுபிடித்து வருகிறோம். அப்போ அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருந்த அது காவேரிக்கு அப்போ தஞ்சை மண்டலத்துக்கு என்ன ஆச்சு, அங்கே ஆவே கிடையாதுன்னுச்சுன்னா ஒரு பெரிய ஆறு தஞ்சைக்கு தஞ்சை மண்டலத்தில் கலந்து கொண்டு வந்தது. அந்த ஆறு தான் அமராவதி. புவியியல் ஆய்வுப்படி நான் சொல்கிறது வரலாற்று காலம் அல்ல, நான் சொல்லுவ இந்த கணக்கெல்லாம் மனிதன் குலம் இந்த உலகத்தில் வருவதற்கு முந்தைய வரலாறு, அதை புவியியல் வரலாறுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த புவியியல் வரலாற்றின்படி இந்த இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற இந்த அமராவதியாவே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருமுக்கூடல்ங்கிற இடத்துல இருந்திருக்கு. அப்போ காவிரியாவு தென்பெண்ணை ஆற்றில் கலந்துட்டுக்கு போகும்போது அது எந்த இடத்துலேருந்து பிரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மேட்டூர் அணையில் பக்கம்தான் அது பிரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுன்னா புவியியல் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஓடிக்கொண்டு வந்த அமராவதி தலைப்பகுதியில் அவிப்படுத்து முன்னேறுகிறது. அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஹெட்வர்ட் எரோஷன் அப்படின்னு புவியியலில் சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு கலந்து கொண்டு இருக்கிற அந்த திருமுக்கடலுக்கும் அந்த மேட்டூர் அணைக்கிலேருந்து இந்த திருமுக்கடல் வயலும் ஓடி வருது இல்லையா காவேரி, அது காவேரியின் ஒரிஜினல் பாதை அல்ல, அது அமராவதி உண்டாக்கி கொண்ட ஒரு பாதை. அது என்ன ஆகுதுன்னா திருமுக்கடலேருந்து வடக்கு நோக்கி நிலத்தை அவித்து கொண்டே போய் அந்த ஏற்கனவே மேட்டூரிலிருந்து பிரிந்து கிழக்கு பக்கம் கடலூர் பக்கம் போய்கொண்டு வந்த ஆற்றுடன் இணைகிறது. இதை நாங்கள் புவியியல் மொழியில் ரிவர் கேப்சர் என்போம். அதாவது ஆற்றை கைப்பற்றுதல். ஆற்றை கைப்பற்றுதல் என்பது இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்க, காவிரி பெரிய ஆறு உங்கள் கண்ணோட்டத்தில், ஆனால் அமராவதி சின்ன ஆறு. இந்த அமராவதி ஆறு போய் அவ்வளவு பெரிய காவிரி ஆற்றை கைப்பற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அது கைப்பற்றியது என்றால் காவிரியை விட மிகுந்த நீர்வளமும் கொண்ட ஒரு ஆறாக அந்த காலகட்டத்தில் அமராவதி ஆறு இருந்துள்ளது. அதுதான் மிகப்பெரிய புவியியல் செய்தி. இரண்டும் சேர்ந்த பிறகு, அதாவது திருமுக்குடையிலேருந்து முன்னேறி மேட்டூரில் போய் காவிரியை கைப்பற்றி இந்த அமராவதி அதை இழுத்து கொண்டு திருமுக்குடலுக்கு பிறகு அது ஒரே ஆறாக மாறிய போது இன்றைக்கு திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவிரி அகண்ட காவிரி என்பது 1 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். ஆனால் அன்றைய காலத்தில் இன்றைய திருச்சி நகரையும் உள்ளடக்கி இந்த காவிரியும் அமராவதியும் சேர்ந்த நீர் மிகையான நீர் என்பதால் 5 கிலோமீட்டர் அளவுக்கு இன்றைய திருச்சி மாநகரமே அந்த ஆற்றுக்குள் இருந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆறாக ஓடி இன்றைக்கு தஞ்சை மண்டலத்தில் டெல்டாவில் கலந்து கொண்டிருந்தது. அப்படி வாழ்ந்த அவ்வளவு பெரிய அமராவதியின் நிலை இன்றைக்கு என்ன என்பதை நீங்கள் சிந்தித்துப்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போது இந்த புவியில் மிக பலமான ஆறாக இருந்த அந்த அமராவதிங்கிறது பின்னாடி இப்போ நம்ம வச்ச பேர் அமராவதி அப்படின்னா அது ஒரு பாலி மொழி சொல். அதுக்கு அர்த்தம் பௌத்த இலக்கியங்களில் சொர்க்கம்னு பேர். அந்த சொர்க்கம்ங்கிற பேரை தான் அமராவதிங்கிற பாலி மொழி சொல்ல பேர் வச்சாங்க. அதே சமயம் அதற்கு ஆம்ரபி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. இதெல்லாம் முன்னாடி தமிழ் இலக்கியங்களில் அதற்கு பெயர் ஆண்பவினை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் புவியியல் வரலாற்றை நான் சொன்ன பார்த்தீங்க நீண்ட வரலாறு. அப்போல்லாம் மனித குலம் இல்லை. அதனால் இன்றைய அறிஞர்கள் அப்போது வளமாக ஓடிய அமராவதிக்கு புரோட்டோ அமராவதி என்ற பெயரை சூட்டினார். அப்போ அந்த புரோட்டோ அமராவதியோடைய இதை பற்றி ஒரு ஆய்வுக்காக போகும்போது இது இவ்வளவு பெரிய ஆறாக ஓடி வந்துச்சு, இது ஏன் சீரழிந்தது என்று கேட்டால், எப்போது பிரிட்டிஷ் காலத்தில் மூணாவது பக்கம் அந்த ராஜமலை அங்கெல்லாம் எப்போது தேயிலை தோட்டங்களை ஏற்படுத்தினார்களோ அதன் பின்னே இந்த ஆற்று வளம் குறைந்து ஆற்று நீர் குறைந்து அமராவதியில் நீர் குறைந்தது. அப்போ அவ்வளவு பெரிய நீண்ட வரலாற்று கொண்டிருந்த அந்த அமராவதி மிகவும் தேய்ந்து இன்றைக்கு ஒரு ஓரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதை சூழலியல் சீரழிவு என்று சொல்லாமல் வேறு எந்த வார்த்தையில் சொல்ல முடியும்? இப்போ ஒரு கேள்வியை கேட்க முடியும். இத்தகைய பெருமை கொண்ட அமராவதி ஆற்றைக்கு நீங்கள் விலை நிர்ணயிக்க முடியுமா?
அல்லது அமராவதியே உன் விலை என்ன என்று கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே போல் ஒரு சின்ன ஆற்றுக்கு, இயற்கையின் ஒரு பகுதியின் சின்ன ஆறாக விளங்கக்கூடிய இந்த அமராவதிக்கு விலை செய்ய முடியாது என்றால் இந்த உலகையே கட்டி காத்து கொண்டிருக்கும் இயற்கைக்கு விலை கேட்க முடியுமா? இயற்கையே உன் விலை என்ன என்று யாராவது கேட்க முடியுமா? அல்லது அதற்கு விலைதான் இருக்கிறதா? இல்லை. ஆனாலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு அனைத்து ஆற்றையும் அனைத்து நீர்வளத்தையும் இன்றைக்கு விலை பேசிக் கொண்டு இருக்கிறது என்பது தான் கொடுமை. ஆர்க்கிமிடிஸ் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி இருந்தார். அது உங்களுக்கு தெரியும், நெம்புகோல் தத்துவங்கிறத சொன்னார். அந்த நெம்புகோல் தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு வெளியில் எனக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, அந்த உலகத்தையே அசைத்து காட்டுகிறேன்னு சொன்னார். இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கார்ப்பரேட் நிறுவனங்களும் அதை தான் கேட்குது. இந்த உலகத்துக்கு வெளியில் எங்களுக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஏன்னு கேட்டால், இந்த பூமி விற்பனைக்குன்னு ஒரு போர்டை மாட்டணும். அவ்வளவு மோசமான ஒரு சூழல் சந்தை பொருளாதாரத்தை நோக்கி நாம் இன்றைக்கு மொத்த இயற்கையும் இழந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கலாம், எல்லை மீறி போகிறதுக்கு உள்ள ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எல்லை நம்ம மாவட்டங்களுக்கு எல்லை வகுத்துருப்போம் இல்லையா? இப்போ இங்கேருந்து இன்னொரு மாவட்டத்துக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் திருவாரூர் மாவட்டம், எனக்கு அடுத்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ளே உள்ள நுழையும் போது அது எல்லையில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. என்ன? நாகப்பட்டினம் காவல்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது பார்த்தோன்னே திக்குங்க, வரவேற்கிறதுக்கு வேறு துறையே இல்லையா? ஏன் எவ்வளவோ துறைகளுக்கு என்ன அப்படி என்ன குற்றம் பண்ணுவாங்க மாதிரியான இதாக இருக்கும். அது கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியில் பாகிஸ்தான்லேருந்து உள்ளே நுழைய போகும்போது இந்திய எல்லையில் ஒரு போர்டு இருக்குமா, இந்தியாவுக்குள் வாருங்கள், கீழே ஸ்பான்சர் பை பெப்சி குடியுங்கள். இந்தியாவுக்குள்ளே வரவேற்கிறதை யார் வரவேற்கணும்? இந்தியா வரவேற்கணும், இந்திய அரசாங்கம் வரவேற்கணும். ஆனால் அங்கே யார் வரவேற்குவா? ஒரு பெப்சிக்காரங்க வரவேற்குவான். அவன் அவன் அந்த அளவுக்கு நாட்டில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சு பெப்சி குடி கொக்குடின்னு சொல்லிவிட்டு நம்மளை ரெண்டையும் குடிக்க வச்சுட்டு நாம் குடிக்க வச்சுருந்த தண்ணீரை களவாடிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், இயற்கைக்கு விலை பேசக்கூடிய வாய்ப்பை நாம் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இழந்து கொண்டு வைக்கிறோம். இது கொஞ்சம் உலக அரசியல், இயற்கைக்கு எதுவான உலக அரசியல். அந்த உலக அரசியல் படி பார்த்தீங்கன்னா, இதற்கெல்லாம் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு யார் பின்னணியில் இருக்காங்கன்னு சொன்னால் உலக வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள். இப்போ கிராமத்தில் ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அப்படிமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமை புகுந்த வீடுனா அது ஒரு மூட நம்பிக்கை. ஆமை புகுந்த வீடு, ஏன்னா நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள்லாம் பார்த்துருக்கேன், வீட்டில் மீன் தொட்டியில் ஆமையை வச்சு வளர்ப்பான், எல்லாம் நல்ல வசதியாக இருப்பான். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஆமை புகுந்த வீடு உருப்பட தான் செய்யும். அதே மாதிரி அமீனா என்பது கோர்ட் ஊழியர். ஒரு குடும்பம் ஜப்தி நொடிச்சு போய் ஜப்தி நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அந்த அமீனா என்கிற அந்த ஊழியர் வீட்டுக்குள்ளே வருவார். அப்படி நுழைஞ்ச வீடு உருப்படாது அப்படின்னு ஒரு பழமொழி ஏற்பட்டுச்சு. உண்மை என்னன்னா, அதுக்கு அடுத்த தலைமுறையில் அந்த பிள்ளைங்க தலையெடுத்து அதே வீட்டை வாங்கின கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆமை புகுந்த வீடும் உருப்பட்டு விடும், அமீனா புகுந்த வீடும் உருப்பட்டு விடும். ஆனால் இந்த உலக வங்கியும் IMF என்ற நிதி நிறுவனம் புகுந்த நாடு உருப்பட்டதாக வரலாவே கிடையாது. இன்னைக்கு இயற்கையின் மிகப்பெரிய சீவழிவுக்கு இவன் தான் காரணம். நான் ஏதோ போய் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் கம்பெனி, இவங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த உலக வங்கியையும் IMF என்ற நிதி நிறுவனத்தையும் தாண்டி செல்வாக்குள்ள நிறுவனம். அமெரிக்க கடன் தர குறியீட்டு நிறுவனம், நீங்கள் சிபில் ஸ்கோர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கார்ப்பரேட்டுக்கு ஒரு ஸ்கோர் காட்டக்கூடிய கம்பெனி. அவன் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்பதை சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு யார் அதிபராக வர வேண்டும் என்று வெளிப்படையாக கூறக்கூடிய அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு முன்னணிக்கு வந்து வைக்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய சிக்கலில் சூழலையும் ஒவ்வொரு நாடும் மாட்டிக்கொண்டு, மூன்றாம் உலக நாடுகள் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கும்போது இயற்கைக்கு பேரழிவு ஏற்படாமல் என்ன செய்யும்?
நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ இந்த கவர்மெண்ட்டு தப்பு பண்ணதில்லை, வேறு வழி இல்லை. எல்லா கவர்மெண்ட்டும், நான் எந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய கவர்மெண்ட்டையும் நாங்கள் சொல்லலை, எல்லா கவர்மெண்ட்டும் இந்த கடன் வாங்கிக்கிட்ட, உலக வங்கிட்ட கடன் வாங்கிய அத்தனை நாட்டு அரசாங்கங்களும் இந்த மாய வலையில் சிக்கி கொண்டு இருப்பதால் அவர்களால் மீள முடியவில்லை என்பதுதான் உண்மையான அரசியல். சரி, அது ஒரு பக்கம். கார்ப்பரேட் விற்கிறது ஒரு பக்கம். அதாவது இயற்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க. இங்கே நாட்டையே பாட்டாக விற்றுக்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இயற்கை வளத்தெல்லாம். அப்போ அதை பார்க்க போகும்போது இயற்கை வளம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. நான் ஒரு சமயத்தில் வேடிக்கையாக கூட சொல்லுவேன், நாம் இயற்கையை விற்கிற மாதிரி இயற்கையும் விற்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? இப்போது நம்மளோட ஆக்சிஜன், மனுஷனுக்கு தேவை உயிர் மூச்சு. உயிர் மூச்சுங்கிறது ஆக்சிஜன். அதனால தான் இந்த உலகத்தில் அது எங்கே இருக்குன்னா, இந்த மொத்தம் 8 கிரகங்கள்லையும் 8 கோள்களையும் நம்ம பூமியில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இதை உயிர்கோளம்னு சொல்லுவோம். சரி, இந்த பூமி இப்படி யோசிக்குன்னு வச்சுக்கோங்க, இது வேண்டாம், இந்த பூமிக்கு ஆக்சிஜன் வேண்டாம், அந்த பக்கத்தில் செவ்வாய் கேட்குது அல்லது புதன் கேட்குது, பெரிய அளவுக்கு இதை வித்துடுவோன்னு சொன்னிச்சுன்னா நம்ம கதி என்ன? அதாவது நான் சொல்கிறது வித்துடுவோங்கிறது, இங்கே இந்த இயற்கை அமைப்பு வேண்டாம், நாம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, இன்னொரு கோளுக்கு மாற்றிக்குவோம் அந்த ஆக்சிஜனை அப்படின்னு அது மாற்றிக்கிச்சுன்னா இங்கே இருக்கிற மனுஷனுடைய நிலைமை என்ன? எல்லாம் டோட்டல் டெட் பாடிஸ். அதை என்னைக்காச்சும் யோசிக்குவோமா? ஆக்சிஜன் ஏன்னா நம்மளுக்கு அது ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோடைய மதிப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போது ஆக்சிஜன் வந்து ஒரு சின்ன பள்ளிக்கூட மாணவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எவ்வளவு ஆக்சிஜன் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு இது கேட்டிங்கன்னா 21 விழுக்காடு ஆக்சிஜன், மொத்த காற்றுல 21 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது துல்லியமாக சொல்லணும்னா 20.95 விழுக்காடு ஆக்சிஜன் நம்ம காற்றுல கலந்துருக்கு. சரி, சமைக்கிறதுக்கு ஒரு வீட்டில் சமைக்க, ஏன்னா சமைச்சா தான் சோறு சாப்பிட முடியும். நம்ம அப்படி சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமையலுக்கு 12% காற்றுல ஆக்சிஜன் இருக்கணும். அதுக்கு குறைஞ்சிச்சுன்னா நெருப்பு எரியாது. அப்போது அந்த 12% குறையாமல் வச்சுருக்கு. சரி, இன்றைக்கி மக்கள் தொகை பெருகிருச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜனை கூட கொடுப்போம், ஒரு 4% ஏற்றி கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி 21 விழுக்காடாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை இயற்கை ஒரு 4% ஏற்றி 25% கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் வைத்து கொண்டிருக்கிற பச்சை காய்கறிகள் கூட பற்றி கொண்டு எரிந்து விடும் அளவுக்கு அபாயகரமான நிலை. அந்த ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு 20.95 அந்த விழுக்காட்டை ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரையிலும் இயற்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருதுன்னா அந்த மனிதன் மேல் உள்ள ஒரு இரக்கத்தினால் அது ஏதோ செய்து கொண்டு இருக்கிறது என்று தான் நான் நம்ப வேண்டுமே ஒழிய, அந்த ஆக்சிஜனை விற்கும் அளவுக்கு, அந்த ஆக்சிஜனை குறைக்கும் அளவுக்கு நம் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டது என்பது மிகப்பெரிய பரிதாபம். ஏன்னு கேட்டால் அதான் நான் திரும்ப சொன்னேன், இயற்கையோட நமக்கு இருந்த உறவு வெகு நெருக்கமாக நம்ம இயற்கைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது என்றைக்கும் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக நிற்குங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படி இருக்காது. ஏன்னா ஒரு வாழ்க்கை அது எனக்கு ஒரு நினைவு ஞாபகத்துக்கு வருது. காகா காலேல்கர் அப்படின்னு ஒரு அறிஞர் வந்தார். அவர் நல்ல புத்தகம் எடுத்துக்கார், ஜீவன் லீலான்ட்டு. அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆறுகளையும் போய் கடந்து பார்த்துட்டு மொத்த அனுபவங்களையும் பல ஆண்டுகள் எல்லா ஆவையும் ஆற்று போக்கிலே போய் சுற்றி பார்த்துக்கிட்டு எழுதின ஒரு அருமையான புத்தகம் அது. நான் இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை பேசுவேன், புத்தகத்து விழாவில் எந்த புத்தகத்தையும் குறிப்பிடலைன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் இங்கே பேசுகிற அந்த பேச்சு ஏறக்குறைய 50 புத்தகங்களுடைய எசன்ஸ், அதை சுருக்கி தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த காகா காலேல்கர் ஒரு தடவை பூனே நகரத்தில் தங்கி வைக்க போகும்போது அவர் காந்தியோடைய மிகச்சிறந்த நண்பர். காந்தி எங்கே போனாலும் அவர் கூட போவார். அப்படி ஒரு தடவை பூனாவுக்கு பக்கத்தில் அவர் தங்கி வைக்க போகும்போது பக்கத்தில் வந்து ஜோக் ஃபால்ஸுங்கிற ஒரு அருமையான அருவி இருக்குன்னு போய் பார்க்குறாரு. இன்றைக்கும் அந்த அருவியை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த காலத்தில் இன்னும் அழகாக இருந்திருக்கும். அதை பார்த்து வியந்து போன அந்த காலேல்கர் என்ன பண்ணுறாரு, ஐயா ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்போ விசாரித்து பார்த்தானா இந்தியாவிலேயே மிக உயரமான அருவி அதுன்னு தெரியுது. அவர் நேராக இதை வந்து காந்தி அழைச்சிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காந்திகிட்ட வரும்போது அவர் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு. எழுதிக்கிட்டு இருக்க போகும்போது காந்தியை போய் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி உலகத்தில் வந்து பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணும் பாபுஜி அப்படிங்கிறாரு.
உடனே அவர் கேட்குவாரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பற்றிக்க எழுத ஆரம்பிச்சுவார். அவருக்கு ஒவ்வொன்றே வருத்தம் ஆகிடுது காதலுக்கு. என்ன பாபுஜி நான் சொல்கிறேன், நீங்கள் பற்றிக்க காதில் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா. திரும்ப சொன்னார், அதில் என்ன அதிசயம்னு கேட்டான். இந்தியாவிலே அதுதான் உயரமான இடத்துலேருந்து தண்ணி கொட்டுற இடம் அப்படின்னாவான். காந்தி ஒன்றும் இல்லை, அப்படியே ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாவான். பார்த்துட்டு கேட்டாவான், ஒரே வார்த்தை கேட்டாவான், அப்போ மழை எவ்வளோ உயரத்துலேருந்து கொட்டுதுன்னாவான். மழை எவ்வளோ உயரத்துலேருந்து கொட்டுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிந்தனையில் ஒரு அருவியை பார்த்தா அது கொட்டுதுன்னு தோணுன வழியே அதற்கு மேலே இருக்க மழையை மறந்துடுவோம். இந்த மழை என்பது இயற்கை, இந்த அருவியின் உயரம் என்பது நாம் வசித்து கொண்டிருக்க பொருளாதாரம், வாழ்க்கை வசதிகள். இந்த வாழ்க்கை வசதியை கொடுப்பதே, அதாவது இந்த அருவி நீரை கொடுப்பதே அந்த மழை என்பதை மறந்துவிட்டு வாழ்கிறோம் தோழர்களே. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ நம்மளுக்கு இயற்கை மீது கடவுள் மீது ஒரு பக்தி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 கடவுள் என்கிற நம்பிக்கையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் மூலதனம் எதுன்னு கேட்டிங்கன்னா மரணம். மனுஷன் சந்தோஷமாக இருக்கும்போது எப்பயாவது கோவிலுக்கு போவானா? கோவிலுக்கு போயிட்டு இன்றைக்கி குடும்பத்தோடு உட்காந்துருக்கான், அன்றைக்கி நான் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், எல்லா வசதியும் இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, ஒரு நிமிஷம் போய் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லிட்டு வரேன்ட்டு போவானா? போயிருக்குமா? அதே சமயம் உயிருக்கு ஆபத்துன்னு ஜாதகத்தில் சொல்லிட்டாலோ அல்லது உடல் கஷ்டம் மன கஷ்டம் வந்தாலோ உடனே ஓடி போய் நிற்கிறவையே தான் கடவுள். உயிரை எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றுங்குவான். நான் தெரியாமல் கேட்குவேன், கடவுள் என்ன ஆக்சிஜன் பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த உயிரை காப்பாற்ற? அப்போ இதே மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி, மனுஷனுக்கு சாவே கிடையாது, இந்த மாதிரி எல்லாரும் உயிரோடு இருப்பானா அத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனியும் இழுத்து மூடிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் இல்லையா? எதுக்கு போய் இன்சூரன்ஸ் கொண்டு வா? அந்த மரண பயம். இந்த மரண பயம் நமக்கு ஏன் இயற்கையை பார்த்து ஏற்பட மாட்டேங்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். சரி, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு வேளை நீங்கள் சில பேர் நினைக்கலாம், இவருக்கு ஏதோ கடவுள் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் பேசுவார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, கடவுளுக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது. அந்த அடிப்படையில் நான் இந்த சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த இடத்துல எனக்கு 2 நபர்கள் ஞாபகத்துக்கு வராங்க. ஒன்று தந்தை பெரியார். அவர் உங்களுக்கு தெரியும், கடவுள் மறுப்பாளன்ட்டு. கடவுள் மறுப்பாளர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி நீங்கள் பற்றிக்கே கடவுள் இல்லை கடவுள் இல்லை எல்லாம் தெரிஞ்சது தான் இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் கடவுளை திட்டிகிட்டு இருக்கீங்களே ஏன்னு கேட்குவார். அது பெரியார் ரொம்ப சொன்னார், எனக்கு அவருக்கு என்ன சண்டை? ஒரு சண்டையும் கிடையாது, நான் பார்த்தது கூட இல்லையா அப்படிங்கிறார். அடுத்த கட்டமாக கடவுள் நேரில் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, வந்துட்டா இருக்குன்ட்டு போவேன், ஏன்னா வள்ளியே அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க. இது ஒரு ப்ராக்டிக்கலான பதில். அது அவர் சொல்கிறேன். இதே மாதிரி என்னை பொறுத்தவரையிலும் நான் ஒரு அறிவியலாளர். டார்வினுடைய பரிணாம கொள்கையை நம்புபவன் என்ற வகையில் அந்த பரிணாம கொள்கைக்கு படைப்பு கடவுள் என்பதற்கு இடமில்லை என்பதால் நான் முழுக்க அறிவியல் சார்ந்து பேசுபவன், இயங்குபவன். அந்த அடிப்படையில் தான் இந்த அணுகுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவியல் ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி இந்த பிரபஞ்சத்தையே கணக்கிட்ட ஒரு மேதை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் உடலில் எந்த அங்கமும் செயல்படாது. உடம்பு காலிலேருந்து தலை வரையிலும் எந்த உறுப்புகளும் வேலை செய்யாது. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்துருந்தார். அவர் தான் பிக் பேங் தியரிங்கக்கூடிய மிகப்பெரிய சூழல் அறிவியல் சிந்தனையை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு எதுவுமே அவருக்கு தெரியாது. கண்ணு பார்க்கும், ஆனால் அவர் கண்ணை கூட அசைக்க முடியாது. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு அறிவியல் முன்னேற்றத்தில் ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணி அவர் உடம்போடு பொருத்தி அவர் மூளையில் இருக்கக்கூடிய அந்த சமிக்ஞைக்கு அந்த சிப்பை வச்சு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத மொழிபெயர்த்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் வழியாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அறிவியல் முன்னேறி இருக்கு. அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டால் அவர் இந்த மூளைக்கு அந்த சமிக்ஞையெல்லாம் உள்ளே போய் அவர் திரும்ப பதில் சொல்லுங்க 3 நிமிஷம் ஆகுமா. இவ்வளவு கஷ்டமான நிலைமையில கூட உலகத்தினுடைய மிகப்பெரிய அந்த பிரபஞ்ச ரகசியங்களையெல்லாம் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி. நாங்கள் எப்படி நிலத்தை பற்றி கவலைப்படுவோமோ அதை மாதிரி பிரபஞ்சத்தையும் வானத்தையும் பற்றி கவலைப்பட்ட ஒரு விஞ்ஞானி. ஆனால் அந்த அளவு கொஞ்சம் குசும்புக்காவே, அவ்வளவு உடல் பாதிக்கப்பட்ட போது அந்த கடைசி வரையில் அந்த குசும்பு விட்டு போகல.
அவர்கிட்டையும் போய் இதே கேள்வியை கேட்குவாங்க. நீங்கள் பிக் பேங் தியரி சொல்கிறீங்க, காலம் இடம் இருக்கலாம், முன்னாடி படைப்புங்கிறதே கிடையாதுங்க, அப்போ கடவுள் இல்லைன்னு ஆகிடுதே, நீங்கள் ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், நான் அறிவியலை பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ அதே கேள்வி, ஆனால் அதனால் எனக்கு கடவுளோட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அறிவியலை பேசுவேன் அப்படிங்கிறார். நான் பேசுவது சூழலியல் அறிவியல் அப்படிங்கிறார். அப்போ அடுத்த இதே கேள்வி தான் அவர்கிட்டையும் கேட்குறாங்க, உன் கடவுள் உங்களுக்கு எழுத்தாப்பில் வந்துட்டா என்ன செய்வேன்? இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சின்ன அறிவியல் விஷயம் இருக்குது. அதாவது ஃபிசிக்ஸில் சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குங்க. ரொம்ப கடினமாக நம்ம எடுத்து சொன்னால் கூட நமக்குலாம் விளங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 11 டைமென்ஷனோடு சேர்ந்து அதை கடைசியாக இப்போ எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்காங்கன்னா அறிவியலில் எம் தியரி, எம் கோட்பாடு அப்படின்னு கொண்டு வருவாங்க. இந்த எண் கோட்பாடு இன்றைக்கி வரையிலும் பெரிய உலகத்தில் இருக்க பெரிய சயின்டிஸ்ட்டுக்கே இன்னும் குழப்பமான ஒன்று. அதுக்கு விடை தேடி இன்றைக்கி வரையில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அதுக்கு விடை தேடின ஆட்களில் ஒருவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் ஒருத்தர். அப்போ போய் தான் இந்த பின்னணியில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா கடவுள் திடீர்னு உங்கள் எய்த்தாப்பில் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த எம் கோட்பாட்டை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன்னு கேட்பேன்னாரு. அது கடவுள் பாவம், அதுக்கு ஃபிசிக்ஸே தெரியாது, அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்? இப்படி எதுக்கு இவ்வளவு செய்திகள் நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் முழுக்க இங்கே பகிர்ந்து கொள்ள சொல்லி எப்படி அமராவதியை பற்றி பேசும்போது நான் நம்பிக்கையின் அடிப்படையில் பேசவில்லை, சிந்தனையும் கோட்பாட்டும் அறிவியலின் அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கேன். அதனால் என்னுடைய செய்தியை முழுக்க நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துக்கிட்டு பார்க்கணும். சரி, இப்போ இது அழிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இப்போ சாதாரணமாக கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருக்கும் டிவியில் இன்றைக்கி எல்லா அரசாங்கமும் இப்போ லேசாக கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலநிலை மாற்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புவி சூடாகுது அப்படிங்க. புவி சூடாகுதுன்னா நிறைய பேர் நம்மள என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, வெயில் கொஞ்சம் கூட அடிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், சாதாரண பேசிக்காங்க, அதான் பூமி வெப்பமாகுதாமே, அதான் வெயில் கூட இருக்குன்னு. அது கிடையாதுங்க. அது அல்ல திடீர்னு மழை பெஞ்சால் காலநிலை மாற்றுவாங்க, அதுவும் கிடையாது. அது என்னங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இயற்கை என்பது எவ்வளோ பெரிய ஆபத்தில், இயற்கைக்கு ஆபத்து இருக்கலையோ மனிதன் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்காங்கிறது தெரியும். ஸோ அதை ஒரு சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் விளக்கம் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் மனிதர்கள், இப்போ இருக்கக்கூடிய பாலூட்டிகள், விலங்குகள்லாம் எதுவும் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கார்போனிஃபெரஸ்னு ஒரு காடு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காடு மட்டும்தான் அந்த உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சிருந்துச்சு. இந்த இயற்கை அப்போ அந்த காலகட்டத்தில் ஆக்சிஜன்லாம் ரொம்ப குறைச்சலாக இருந்துச்சு. உயிர் வாழக்கூடிய அளவுக்கு இங்கே ஆக்சிஜன் கிடையாது. அப்போ கார்பன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நினச்சி. இன்றைக்கி புவி சூடாகிறதுக்கு காரணம் கார்பன் அதிகமாகிடுச்சுன்னு நீங்கள் தொலைக்காட்சி செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கார்பன் மட்டும் இருந்த காலத்தில் இந்த இயற்கை என்ன நினச்சிச்சின்னு தெரியலிங்க. அது என்ன நினைக்குன்னா, இந்த கார்பனை குறைச்சிட்டு ஆக்சிஜனை அதிகமாக்கினா ஒருவேளை இந்த உலகத்தில் உயிர்கள் கொஞ்சம் மற்ற உயிர்கள் வாழ்கிறதுக்கு வசதி ஏற்படும் நினச்சிக்கிட்டு அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த கார்போனிஃபரஸ் காடுகளை முழுக்க அந்த புவியில் அழித்து ஏதோ ஒன்று பூகம்பமோ அல்லது எரிமலையோ அல்லது கடல்கள் உள்ளே போவதை ஏதோ வகையில் உள்ள அழித்து அது எல்லாத்தையும் அமுக்கி மூடிடுச்சு. அப்படி அமுக்கப்பட்ட கார்போனிஃபெரஸ் காடுகள் தான் இன்றைக்கு பெட்ரோலியமாகவும் நிலக்கரியாகவும் மாறியிருக்கின்றன. அதாவது இதில் இருக்கிற விஷயம் என்னன்னா, அதற்கு பின்னாடி தான் இந்த உலகத்தில் ஆக்சிஜன் அதிகமாகுது. ஆக்சிஜன் அதிகமாகிறதுக்கு அப்புறம் தான் இந்த பறவைகள் மற்ற உயிரினங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் வழி இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு வாங்க. இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா காலி, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்சிஜன் இல்லைன்னா இது எல்லாம் காலி. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆக்சிஜனை அதிகரித்து கார்பனை குறைச்சி, கார்பன் வேண்டான்னு பூமிக்குள்ளே போட்டு புதைச்சி மூடி ஆக்சிஜனை அதிகமாக்கி வைக்கிறது இயற்கை. இதுக்கு அது எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எவ்வளவு தெரியுமா? 6 கோடி ஆண்டுகள். அதாவது இந்த கார்பனை பூமிக்குள்ளே புதைக்க இயற்கை எடுத்துக்கொண்ட கால அளவு 6 கோடி ஆண்டுகள். ஆனால் இப்போ மனிதன் ஒரு 400 ஆண்டுகளாக பூமி வேண்டாம் என்று புதைத்து வைத்த அந்த நிலக்கரியையும் பெட்ரோலையும் தோண்டி எடுப்பதன் மூலம் கார்பன் பூமி உள்ளுக்குள்ளே வெளியே இந்த வளிமண்டலத்திலும் நம் மூச்சு மண்டலத்திலும் பரவி வெப்பத்தை கூட்டி கொண்டு இருக்கிறது. இது உயர்ந்து கொண்டே போனால் கார்பனின் அளவு அதிகமாகிவிடும், மனிதனுடைய ஆக்சிஜன் அளவு குறைந்துவிடும். நான் சொன்னேன் இல்லையா, 20.95 அது முடிஞ்சு போயிடும். அது முடிஞ்சு போச்சுன்னா நம்ம கதி என்னங்கிறதுக்குன்னா உங்களுக்கு முதல்ல அதை விளக்கினேன். இப்போ இந்த கட்டத்தில் சுருக்கமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, காலநிலை மாற்றம்னா
எந்த கார்பனை பூமி வேண்டாம் என்று புதைத்துவிட்டு ஆக்சிஜனை அதிகமாக்கியதோ அதே பூமியில் இந்த மனுஷன் அந்த ஆக்சிஜனால் உயிர் வாழ்ந்த இந்த மனித குலம் இன்னைக்கு ஆக்சிஜனை குறைச்சிக்கிட்டு மூடி வச்ச கார்பனை தோண்டி வெளியேற்றி கொண்டு இருக்கிறது. இதுதான் காலநிலை மாற்றம் என்கிற மிகப்பெரிய அபாயம். கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, இந்த வேலைக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமா இல்லையா? அப்போ இந்த வகையான அடிப்படையில் இயற்கை இது இயற்கையை விலை பேசும் கார்ப்பரேட்டினுடைய தந்த நடவடிக்கைகள். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட்டை பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு கூட நான் சமாளித்தேன். இப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்வழிகளை ஏற்படுத்தக்கூடிய எல்லா நாடுகளிலும் ஏற்படுத்தக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிகாரிகளாக இருப்பவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ அல்லது பொருளாதாரத்தை படித்து வரக்கூடிய ஹார்வர்டு பல்கலைக்கழக மாணவர்கள் தான் உலகம் முழுக்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, சூழலியல் மொழிகளையும் அரசியல் மொழிகளையும் கிண்டல் பண்ண போகும்போது இவங்களை யார் இந்த சூழலை அழிக்கிறதுக்குன்னே பட்டம் வாங்கி வருவாங்களே அந்த சிகாகோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை, அவங்கள சிகாகோ பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸு இப்போது நாங்கள் இவ்வளவு தூரமாக கஷ்டப்பட்டு அறிவியலை விளக்கி அந்த அறிவியல் மூலமாக சுற்றுச்சூழலை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய குட்டி கவனமே அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் தலைகீழ போட்டு பவட்டிட்டு போயிடுவாங்க. அவங்கள சமாளிக்கிறதே எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அது எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் எல்லாம் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப உண்மையிலே எங்களுக்கு இந்த காப்பீட்டை கூட சமாளிச்சிடலாம் போலக்கு. இவங்களுடைய அறிவியல் இருக்குது பார்த்தீங்களா, அடா அவங்களை சமாளிக்க பெரிய வேலையாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாக கேட்டு வைப்பாங்களாம், துளசி இப்போது வீட்டில் துளசி செடி வைக்கும், துளசி செடி வைக்குவாங்க, நம்பிக்கை உள்ளவங்க கும்பிடுவாங்க. அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா பரவாயில்ல, நாட்டில் உலகத்தில் ஒரு செடி கூடுது அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட தான் செய்வோம். அது அந்த நம்பிக்கை ஒன்று பாட்டினா போகலாம். அதுக்கு ஒரு சயின்ஸுக்கு விளக்கம் கொடுக்குவேன்னு சொல்கிறான். ஆக்சிஜன் என்பது துளசி செடி என்பது 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்குமா. நான் தெரியாமல் கேட்குவேன், அது என்ன 24x7 நியூஸ் சேனலாக வாசிக்கிறதுக்கு? அவன் கூட ராத்திரி 12 மணிக்கு பழைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு காலையில் 5 மணிக்கு தான் திரும்ப வான். இது 24 மணி நேரமும் ஆக்சிஜன் அங்கிட்டு. அது ஒரு போலி அறிவியல் செய்தி. ஒரு சின்ன சிந்தனை நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஆக்சிஜன் உங்களுக்கு உற்பத்தி ஆகணும்னா அந்த செடியில் ஒளிச்சேர்க்கை நடக்கணும். ஒளிச்சேர்க்கை எப்போ நடக்கும்? பகலில் நடக்கும். பகலுக்கு நடக்கணும்னா அந்த ஒளிச்சேர்க்கைக்கு என்ன தேவைப்படுது? சூரியன் இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை ஏற்பட்டு அந்த ஒளிச்சேர்க்கையின் விளைவாக ஒரு கழிவாக ஆக்சிஜன் கிடைக்கிறது. அதை தான் செடிகள் போட்ட தாவரங்கள் போட்ட அந்த பிச்சையை தான் நாம் சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பேசிக் அறிவியல். இது இல்லாமல் அப்போ வாத்துவியில் ஆக்சிஜன் வராதான்னு கேட்டால் வரும். அது வேறு மாதிரியான சயின்ஸு. அதாவது ஒரு சில செடிகள் அதை கேம் மெத்தட் அப்படின்னு சூழலியலில் சொல்லுவாங்க. அந்த கேம் மெத்தட் படி அதோடைய மெட்டபாலிசத்தில் மாற்றம் அடையுது. அந்த இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டொமோட்டோன்னு ஒரு தாவரம் இங்கே படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டொமோட்டோ வழியாக பகலில் அந்த செடி மூடி வச்சுக்கும். அது ஏன்னா அதோட நீர் இழப்பு அதிகமாக இருக்கும், அது இழக்கக்கூடாது என்பதற்காக மூடி வைத்து கொண்டு இரவிலே தான் அது ஆக்சிஜனை வெளியாக்கும். அந்த செடிக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம சோத்துக்கத்தாழை. அப்போது சோத்துக்கத்தால் ஆக்சிஜன் 24 மணி கொடுக்கும்னா கொடுக்காது, அது பகலில் வெளில வராது, ராத்திரியில் மட்டும் சுவாசித்து அது அந்த கொடுக்கும். இப்படி அடிப்படை அறிவியல் செய்திகள் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குது அப்படிங்க பொய்யை சொல்ல போகும்போது நாங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது தப்புன்னு நிலைநிறுத்தத்திலே எங்களுடைய பாதி சக்தி போயிடுது. இதை இன்னும் கூட பரவாயில்ல, அடுத்த மெசேஜ் அனுப்புவான். ஒரு வீட்டில் 16 துளசி செடிகள் இருந்தால் அங்கே ஓசோன் உற்பத்தி ஆகும். ஓசோனை பற்றி ஏதாவது தெரியுமா? ஓசோன் 5-6 கிலோமீட்டருக்கு மேலே வானத்தில் இருக்கிற ஒரு பொருள். அங்கே இருந்தால் தான் அது ஹீரோ, தவைக்கு வந்தால் வில்லன். நீங்கள் ஒன்றும் வண்டியில் நீங்கள் சொல்லும் போது கையில் ஃபோன் இருந்தால் எடுத்து பாருங்க, ஓசோனை சுவாசித்தா மனுஷனுக்கு என்ன வரும்னு. அது ஒரு அளவு போட்டுப்பான். முதல்ல தலை சுத்தல் வரும், அப்போ மயக்கம் வரும், அது இத்தனை இதுக்கு மேலே போனால் கோவிந்தா. இப்படிப்பட்ட ஓசோனை வீட்டில் 16 செடி வளர்த்தா அது ஓசோன் கொடுக்கணும். இதுக்கு பேர் சுற்றுச்சூழல் அறிவியலாம். இவ்வளவு கொடுமையெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியாக இல்லைங்க. ஒரு இடத்துல காலநிலை மாற்றத்தை சென்னையில் பேசி முடிச்சுட்டு அதோடைய ஆபத்துக்களை பேசி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த மீட்டிங் முடிஞ்சால் வெளியில் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுறதுக்கு நிற்கும்போது ஒருத்தர் கிட்டக்க வந்தான். பையன் இவ்வளோக்கும் 20-25 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. சரி, அவன் பேச வந்தான்னு சொன்னான்னு, சார் உங்கள்கிட்ட விஷயம் பேசணும் அப்படின்னா. சரி சொல்லுங்கள் அப்படின்னு.
நீங்கள் இந்த காலநிலை மாற்றத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு எளிய தீர்வு இருக்குது சார், ஆனால் அதை யாரும் செய்யவதில்லை அப்படின்னா. அதை இவன் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பான் போலக்க, என்னமோ ஈஸியாக ஒரு மெத்தேடு வச்சுருக்கானே, சரி நீ சொல்லுப்பா கேட்போம் அப்படின்னு. அவன் கிட்டக்க வந்து சொன்னான், சார் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவீங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன என் குடலில் என்ன போகணும்னு நான் முடிவு பண்ணிக்குவேன், உன் விஷயம் என்னான்னு நீ சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை சார், நம்ம ஊரில் வந்து இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால தான் புவி வெப்பம் சூடாகுது. எனக்கு தூக்கி வாய்ப்புட்டுச்சு, இது என்னோட புது சயின்ஸாக இருக்கு அப்படின்னு. சரி ஏதோ சொல்லவான் பையன், என்னான்னு கேட்போம்னு சொன்னான். அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னாமங்க, அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்கணும். இங்கே யாரும் வெட்டினரி டாக்டர் இருந்தீங்கன்னா எழுந்துச்சி ஓடி போயிடுவீங்க, அவ்வளோ பெரிய சயின்ஸு. பசுமாட்டு முதுகில் ஒரு நரம்பு ஓடுமா, அந்த நரம்புக்கு பேர் சூரியன் கேது நரம்பான். அதில் வந்து சூரிய ஒளி பரப்பும்போது அந்த நரம்பு முழிச்சிக்குமா, அது எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போல இருக்கு, முழிச்சிட்டதுக்கப்புறம் அது பிரபஞ்சத்தில் உள்ள காஸ்மிக் கதிர்களெல்லாம் உறிஞ்சி புவி வெப்பமயமாதலை தடுத்துடணும்னா. எனக்கு தலை சுற்றி போச்சு உண்மையிலேயே. காஸ்மிக் கதிருக்கும் புவி வெப்பமயமாதலுக்கும் என்ன சம்மந்தம், எதை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. அப்போ நீ இதெல்லாம் எங்கப்பா படித்தேன்னு கேட்டேன். வழக்கம் போல் அதே யூனிவர்சிட்டி, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தது. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் விலக்கி அதுக்கப்புறம் கொடுத்து, அப்போ என்னுடைய தொடர்பில் தொடர்ந்து இருந்ததுக்கு பின்னாடி இன்றைக்கு மிகச்சிறப்பாக சூழல் அறிவியல் பார்வைகள் அந்த இளைஞன் முன்வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான இடங்களெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு. அதனால சூழலியாளர்னா சும்மா இல்லை, ஒன்றும் இல்லைங்க, ஒரு மேடை, நான் வெளிப்படையாக சொல்கிறேனே, ஒரு அரசு புத்தக திருவிழாவுக்கு கூப்பிட்டாங்க எங்களை. அரசு புத்தக விழாவுக்கு கூப்பிட போகும்போது அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் அந்த இடத்த இதுக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன். இந்த தாராபுரம் புத்தக திருவிழாவில் தொடர்ந்து சூழலியலுக்கு இடம் கொடுக்குறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா இதை நீங்கள் சத்தியமாக செஞ்சுருக்க மாட்டீங்க நம்புவேன். ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் இந்த செய்திக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன், ஒரு தென் மாவட்டத்தில் உட்காந்து பேச போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரை கூப்பிடலாம், எந்தெந்த துறை வாய்ப்பு கொடுப்போம், இலக்கியத்தில் ஒருத்தருக்கு, சிறுவை இலக்கியத்துக்கு ஒருத்தர்னு பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக சூழலுக்கு ஆளை கூப்பிடணும் சார் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போவுக்கு அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு, சார் அவங்களே கூப்பிடுவீங்க அப்படின்னாரு. ஏன்னு கேட்டாங்க, ஒரு குடுகுடுப்புக்காரனை கூப்பிட்டா கூட 4 நல்ல வார்த்தை சொல்லுவான் சார், இவங்களை கூப்பிட்டா காற்று போச்சு, நிலம் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு எப்போ பாருங்க ஒரு நெகட்டிவ் வைபை உண்டாக்கிடுவாங்க அப்படின்னு. ஏங்க நான் தெரியாமல் கேட்குறேன், நாங்கள் மட்டும் நான் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறோம்? நிலைமை எப்படி இருக்குது, எங்களுக்கும் சொல்ல ஆசை தான். இதோ நானும் வந்திருக்கேன், அமராவதி மிகச்சி வந்த வளமையான சூழல் சொல்ல முடியுமா? அங்கே போய் ஓரத்தில் எட்டி பார்த்ததுக்கப்புறம் இதை சொன்னேன்னா நான் பொய் சொன்னவன் தானே. அப்போது அமராவதி நல்லா ஆராக்கணும், வளமையான ஆராக்கணும், ஏற்கனவே ஒன்று ஃபோட்டோ அமராவதி மாதிரி இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட சாக்கடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க ஆற்றை பார்க்க போகும்போது நான் 4 குடு பார்க்காமன்னு நல்ல விஷயமா சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அப்போது இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அதோட அடிப்படை புரியாமல் எல்லாத்தையும் இது கூட வந்துக்கிட்டுனா என்ன பண்ண முடியும்? சரி, முதல்ல இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன கேட்டால் ஒரு சின்ன சிக்கல் தான். நம்மளுக்கு இயற்கைன்னா என்னன்னே தெரியல. நீங்கள் சொல்லுவீங்க இயற்கை என்றால் என்ன, ஆனால் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களே, நேச்சர் இஸ் இயற்கை, ரைட்? இயற்கைனா என்ன? உண்மையிலேங்க நான் அந்த சூழலியல் தொடர்பான சுற்றுப்பயணங்கள் பரப்புரைகள் எல்லாம் செஞ்சு 10 வருஷத்துக்கு பின்னாடி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், 40 வயசுக்கு மேலே நம்மளுக்கு சூழலியை பற்றி ஏதோ கவைச்சி குடிச்சிட்டோம், இவ்வளவு புத்தகம் எழுதிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ வெகு நாட்கள் கழித்து தான் ஒரு பெரிய உண்மை. அந்த உண்மையை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு சிறிய பள்ளிக்கூட மாணவினா அரசு பள்ளியில், தொடக்க பள்ளியில் ஒரு 3ஆம் வகுப்போ என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிறுமி தாங்க எனக்கு முதல்ல ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினது. சென்னையில் மெரினா பீச்சில் என் நண்பருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இதுக்கு நீங்கள் இந்த முன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றுச்சூழல் இன்றைக்கி தாராபுரம் பேசப்படுதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இந்த சுற்றுச்சூழல் என்பது இன்றைக்கு சாதாரண பொதுமக்களிடையே புழங்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறியது. ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இது மேட்டுக்குடிகளுடைய சொல்லாக இருந்துச்சு. இது
இந்த சுற்றுச்சூழல் என்பது இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எலைட் பீப்புள் மத்தியில் தான் அதோ என்வாரன்மெண்டல் ஈஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் மத்தியில் தான் இது இருந்துச்சு. இதை நாங்கள் செஞ்ச ஒரே வேலை அவங்ககிட்டேருந்து பிடுங்கி இதை எளிய மக்களின் கையில் ஒப்படைத்தது தான். என்றைக்கும் அந்த எலைட் குரூப்பு நடக்கூடிய அந்த என்ஜிஓக்கள் எனப்படுகிற அந்த குரூப்லாம் எங்கள் மேலே அவ்வளவு பெரிய கடுப்பில் இருப்பான். ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு சீர்திருத்த கருத்தியலும் மக்கள் மத்தியில் போகாவிட்டால் அது என்றைக்குமே உருப்படாது. அப்போ அந்த வகையில் இந்த மெட்ராஸில் நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குரூப் எலைட் குரூப் வருது. எலைட் குரூப் வந்து நின்று என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் டிஷர்ட் போட்டுக்காங்க, எல்லாம் ஒரு தொப்பியை போட்டுருக்காங்க. அந்த தொப்பியில் பார்த்தீங்கன்னா சேவ் நேச்சர், என்னது இயற்கையை காப்பாற்று. அதேமாதிரி டிஷர்ட்டில் சேவ் நேச்சர் இயற்கையை காப்பாற்று. அப்படி கையில் ஒரு பேனர் எல்லாம் இயற்கையை காப்பாற்றுன்னு எல்லாம் வந்து நின்னாங்க. ஒரு 50 பேர் அப்படியே நின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கிலீஷ் பத்திரிக்கை அதையும் கவனிக்கணும், தமிழ் பத்திரிக்கை எவனையும் அவங்க கூப்பிடல, வெறும் இங்கிலீஷ் பத்திரிக்கையாக வந்துச்சு, நின்றுச்சு, ஃபோட்டோ எடுத்துச்சு. ஒருத்தர் மைக்கில் வந்து முன்னாடி பேட்டி கொடுத்தார், அவரும் ஆங்கிலத்திலேயே கொடுத்தார். ஏன்னா அவங்களாம் இயற்கையை காப்பாற்றுவாங்க. நான் கூட முதல்ல நினச்சேன் பரவாயில்ல இவ்வளோ மேட்டுக்குடி மக்களாக இருந்தால் இயற்கையை காப்பாற்ற வந்திருக்காங்களேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் செஞ்சாங்க. எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க, அங்கே இருந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்தாங்க, அதோட எல்லாம் இயற்கையை காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. இது விஷயம் இல்லை. அப்போது அங்கே நிற்க போகும்போது ஒரு அம்மா தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு ஒரு அரசு பள்ளி யூனிஃபார்மில் இருக்காங்க, 3வது படிக்கக்கூடிய பருவத்தில். அது வந்து பக்கத்தில் நின்றுச்சு. அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மாவை நோண்டி அவங்கள காமிச்சு, அம்மா அவங்க சட்டையெல்லாம் என்னமோ எழுதி வைக்க, அது என்னம்மான்னு கேட்டுச்சு. அவங்க பார்த்துட்டு அது இங்கிலீஷில் எழுதி வைக்கடி, எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னாங்க. சரி இந்த பிள்ளைக்கு விலைக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன், அம்மா அதில் சேவ் நேச்சர்னு எழுதி வைக்கு அப்படின்னு. அப்போ பிள்ளை கிடச்சி அப்படின்னா அப்படின்ச்சு, இயற்கையை காப்பாற்றுவோம் அப்படின்ச்சு. அந்த பிள்ளை ஒன்றும் சொல்லிங்க, அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு. சரி எனக்கு என்னன்னா இயற்கைனா என்னான்னு பிள்ளைக்கு தெரியல போலக்குன்னு நான் இந்த பிள்ளைகிட்ட கேட்குவேன், ஏம்மா இயற்கைனா என்னான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அது சொல்லி இப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே சொல்லுதுங்க, அது தெரியும், இயற்கைனா என்னான்னு தெரியும் அங்கிள், ஆனால் இயற்கை தானே நம்மளை காப்பாற்றுது, இவங்க எப்படி இயற்கையை காப்பாற்றுவாங்க? அன்னைக்கு தாங்க அவ்வளோ தூரம் சூழலியலை கற்றுக்கொண்டு விட்டேன், இயற்கையை கவைத்து கொடுத்துக்குன்னு என் மண்டையிலையும் ஒரு பல்லுன்னு அடி விழுந்துச்சு. நாங்களும் சேர்ந்து சேவ் நேச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன். அப்போ தான் புரியுது ரொம்ப எளிய தத்துவத்தை ஒரு சின்ன குழந்தை உணர்ந்த அளவுக்கு அந்த சூழலியல் தத்துவம் என்பது மிகப்பெரியது. அதுக்கப்புறம் தான் நினச்சேன் அதை ஸ்லோகத்தை நாங்கள் மாற்றுறது. நாங்கள் இப்போ சேவ் நேச்சர்னு சொல்கிறதே கிடையாது, சேவ் ஹியூமன்ஸ். உண்மை என்னன்னா இயற்கையை காப்பாற்றுங்கிற பேரில் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கொள்ள ஒரு முயற்சி தான் மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும். ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட உங்களுக்கு என்னுடைய விவரையை முடித்துக் கொள்கிறேன். இயற்கைங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரிங்க, நல்லா ஆரம்பிச்சுங்க. இயற்கைங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அந்த கம்ப்யூட்டரில் டெலீட் பட்டன் இருக்கும். டெலீட் பட்டனில் இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா, ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு பட்டன் நமக்குன்னா எல்லாத்தையும் காலி பண்ணோம். அதே மாதிரி இயற்கையத்தையும் ஒரு டெலீட் பட்டன் இருக்குது. அது என்ன செய்யும்னா, அந்த உலகத்தில் இத்தனை காலமும் வாழ்ந்த உயிரினங்களுடைய அத்தனை டேட்டாவும் இயற்கையில் இருக்கிறது. அந்த இயற்கைங்கிற கம்ப்யூட்டரில் இருக்குது. ஒரு சின்ன தகவல் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் தோன்றிய போது தோன்றிய உயிரினங்களில் 99.99 விழுக்காடு உயிரினங்கள் இன்றைக்கு இல்லை. இன்னும் 100 கோடி ஆண்டுகளில் இந்த உலகத்தில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை உயிரினமும் இருக்க போவதும் இல்லை. ஏன்னா கால சுழற்சியில் இப்போ இந்த ஒன்று சின்ன எடுத்துக்காட்ட உங்களுக்கு சொன்னால் இன்னும் அழகாக விளங்கும். ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே மனிதன் தோன்றாத அந்த காலத்தில் இந்த உலகத்தையே ஆட்சி செய்தது டைனோசர் இருந்துச்சு. இயற்கை என்னமோ நினச்சிச்சு, இந்த டைனோசர் ஏதோ சவியில்லை, இது ஆட்டம் போடுதுன்னு சொல்லிட்டு அந்த டெலீட் பொத்தானை அந்த டைனோசர் அமுக்கி நீக்கியது. இந்த உலகத்தில் வந்து அந்த ஜுராசிக் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டமும் முடிந்தது. இத்தனைக்குங்க அந்த இயற்கை அந்த டைனோசர் அமுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் டைனோசர் வாழ்ந்த காலம் என்பது மொத்தம் 15 கோடி ஆண்டுகள். டைனோசர் இந்த உலகில் வாழ்ந்த காலம் என்பது 15 கோடி ஆண்டுகள். இந்த மனித குலம் தோன்றி வெறும் 5 லட்சம் ஆண்டுகளே ஆன நிலையில் 15 கோடி ஆண்டுகள் வாழ்ந்த உயிரினத்தை ஒரு டெலிட் பொத்தானை அமைக்கி நீக்கி ஆளுங்களுக்கு எப்போவுமே பார்த்தா அழிவதை பார்க்க கூட லைவில் பார்க்கணும். அது ஸ்நாக்ஸை தின்னுக்கிட்டே பார்க்கணும், செத்தாலும் தின்னுக்கிட்டே சாகணும். இப்படி ஒரு இதில் வச்சுக்கிட்டு உட்காந்தான் 12 மணியில் உட்காந்தான் உலகம் நாடி. இவனுக்கு என்னன்னா இந்த உலகம் எந்த அதிலையும் பாருங்க நம்ம நாட்டில் அழியாதான், ஏன்னா இவன் லைவில் பார்க்க வேணாம். அது எங்கேயோ அர்ஜென்டினாவிலேயோ அமெரிக்காவிலேயோ அழியும், அதை நம்ம லைவில் பார்க்கலாம். என்ன ஆசைப்பாங்க முதல்ல எங்கேயோ புட்டுக்கிட்டு போச்சுன்னு என்னது அது வேறு விஷயம். அதாவது அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா
லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாயன் பழங்குடிகள்கிட்ட ஒரு கேலண்டர் இருந்துச்சு. அது அந்த டிசம்பர் 21 தேதி நின்று போச்சு. அது அதுக்கப்புறம் உடஞ்சி போச்சா என்னான்னு நம்மளுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டானுங்க, இந்த மீடியாலாம் சேர்ந்து கிளப்பி விட்டு அதோட இந்த தேதியோட இந்த காலண்டர் முடிஞ்சு போச்சு, அதனால் இந்த உலகம் அழிய போகுதுன்னு பீதியை கிளப்பி விட்டானுங்க. இந்த பீதியை கிளப்பி விட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு மறுநாள் காலையில் இவன் ராத்திரி போக உட்காந்தான், தூக்கம் வந்துருச்சு, எழுந்துச்சு காலையில் பார்த்தான் எவனும் சாவில் நல்லா தான் இருக்குன்னு அன்னையோட அந்த விஷயத்தை மறந்துட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். இந்த சமயத்தில் அந்த எந்த மாயன் பழங்குடிகள் அந்த விஷயத்தை சொன்னாங்களோ அங்கே போய் அந்த மாயன் பழங்குடிகளுக்கெல்லாம் பழக்கம். அவங்களுக்கு தலைவர் கிடையாது, தலைவி மட்டும்தான். அந்த குடிகளுடைய மூத்தவ தலைவி தான் இருப்பாங்க. அந்த தலைவிகளை ஒருத்தி சந்தித்து கேட்குறாங்க, ஏன் அந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்களே, அது அழிஞ்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, நம்ம கண்ணே அது அம்மா சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், உலகம்லாம் அழியாது கம்மியே, இந்த மனுஷன்தான் அழிவான். அந்த உலகம் நினச்சி பச்சை மாமா, அவங்களுக்கு பூமி தாய்க்கு பேர் பச்சை மாமா. பச்சை மாமா நினச்சா இந்த மனுஷன்கள்லாம் ஒட்டுண்ணிகளை உதவுவது போல் உதவி விட்டு போயிடுவா. அது தெரியாமல் இவனுங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அந்த எளிய உண்மையை நான் சற்று முன்னே சொன்ன இந்த பெரிய வானியல் அறிஞரான ஸ்டீஃபன் ஹாக்கிங் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த மனிதன் இயற்கையை அழிக்கும் தனது வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இன்னும் 100 ஆண்டுகளில் மனித குலம் அற்றுப்போகும் என்கிறார். இங்கே இயற்கை சார்ந்த ஒரு மூதாட்டியின் குரலும் இங்கே அறிவியல் ஞானியின் குரலும் ஒரே திசையில் ஒத்திசைக்கிறதை பார்க்கும் பொழுது இயற்கை எவ்வளவு வலிமையானது என்று புரிகிறது. ஏற்கனவே இந்த உலகை 5 எக்ஸ்டிங்க்ஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். இயற்கையை இந்த உலகம் ஏற்கனவே இந்த இயற்கை என்பது இந்த உலகை 5 முறை அழித்து வைக்கிறது. அது வெகு விரைவாக இந்த 6வது முற்றழிவுன்னு சொல்லுவோம். அந்த முற்றழிவை நெருங்கி கொண்டு வைக்கிறது. வழக்கமாக அந்த முற்றழிவை இயற்கை நிகழ்த்தும். இந்த முறை அந்த அது இயற்கை படைத்த பாலூட்டிகளில் ஒன்று. அதெல்லாம் நீ எல்லாம் அமுக்கக்கூடாது, நான் தான் அமுக்குவேன் என்று குடு என்று ஓடி என்று தெளிப்பத்தானிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாலூட்டிகள் வேறு யாரும் இல்லை, இங்கே பேசி கொண்டிருக்கும் நானும், எதுவே அமர்ந்து கொண்டிருக்கும் நீங்களும் நான் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.